சேனல் சார்பாக உங்களை சந்திக்கிறது ரைட்டர் காசி தினகர். என்னுடைய இந்த டிஎம்ஏ சேனலில் மூவி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை பற்றி நிறைய எபிசோட் பேசிக்கிட்டே வரேன். கொஞ்சம் கொஞ்சமாக சில பேர் பார்க்குறாங்க, சில பேருக்கு 5வது 6வது எபிசோடை பார்த்த பிறகு மறுபடியும் முதல் எபிசோட் பார்க்குறாங்க. ஆரம்பத்திலேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு புரியும், ஒரு கோஜென்சி கிடைக்கும். இப்போ ஃபேமிலி சப்ஜெக்டை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா எந்த ஜானர் எடுத்தாலும் குடும்பம் இல்லாத ஒரு ஜானர் எடுக்கவே முடியாது. ஒரு லவ் சப்ஜெக்ட் ஆகட்டும், ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஆகட்டும், ஒரு த்ரில்லர் ஆகட்டும், ஒரு ஹாரர் ஆகட்டும், எந்த ஃபேண்டசி எது எடுத்தாலும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அதில் நிச்சயமாக இருக்கும். அடிப்போம், அப்போ ஜீவகாரண்யம் இல்லையா? அவங்க ஜீவகாரண்யம் கொசுவும் ஒரு உயிர் தானே, அதையும் கொல்லக்கூடாதுல்ல. அவங்க உடம்பு ஒரு சட்டையர், அவருடைய காமெடி முகத்தில் அப்படி பளார்னு அரைஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹியூமர் கலந்து அதை சொன்னீங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு ரீச் ஆகும். அது ஒரு கோபமாவோ எரிச்சலாக சொல்கிற விஷயத்த கூட ஒரு காமெடியாக சொன்னீங்கன்னு வைங்களேன், அதை ரசிச்சுக்கிட்டு அவங்க தவறுகளை திருத்திக்குவாங்க. இது மனித வாழ்க்கையிலேயே நடக்கும். எனக்கும் அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் உண்டு. அனுபவத்தில் நான் சிலது காமெடியாக சொல்லி அதனால் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சதோ அல்லது என்னுடைய வேலை ஈஸியாக மூவ் ஆனதுக்கு உண்டான விஷயத்தை நான் அப்பப்போ இந்த காமெடியை பற்றி பேசும்போது இடையில வரும்போது சொல்கிறேன். ஏன்னா காமெடிங்கிற படத்தை நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை எழுதி அதை நீங்கள் படம் பண்ணி ஜெயிக்கணுன்னீங்கன்னா ரொம்ப கடினம். இருக்கிற ஜானர்லேயே ரொம்ப கஷ்டம் காமெடி. இருக்கிறதுலையே எந்த ஜானரில் வேணாலும் படம் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ இருக்கிற டிஜிட்டலில் உங்களுக்கு ஒரு சிஜி பண்ணியோ அல்லது ஒரு ஃபேமிலியில் ஒரு பேய் வருதுன்னா பேயை காமிச்சோ அல்லது பயங்கரமான பிரம்மாண்டமாக எடுத்துக்கிட்டு ஒரு 200 கோடி 300 கோடிக்கு படம் எடுத்து மக்களை தியேட்டருக்கு கூப்பிட்டு அதை பிரம்மாண்டத்தை மட்டும் காமிச்சு ஜெயிக்கலாங்கிறதெல்லாம் உண்மையிலே கஷ்டம்தான். அதுவும் கஷ்டம்தான், அவ்வளோ பெரிய பட்ஜெட் உள்ள ப்ரொடியூசர் கிடைக்கணும். ஆனால் காமெடி சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ப்ரொடியூசர், சின்ன பட்ஜெட் இருந்தால் கூட கலகலன்னு மக்கள் சிரிச்சிட்டாங்கன்னா படம் போர் அடிக்கலைன்னாலே இன்றைக்கி படம் தப்பிச்சிடும். அது பெரிய ஹிட் ஆகலை, ஆனால் படம் ஃபெயிலியர் இல்லை, போட்ட காசு வந்துருச்சு அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு அழுத்தமான கதையை வைக்கணும்னா வைக்கலாம். இல்லை டோட்டலாகவே லைட்டர் வெயில, காதலிக்க நேரம் இல்லை, காசை தான் கடவுளடா, பாட்டி சொல்லி தட்டாதே, இது மாதிரி ஒரு சின்ன த்ரெட்டில் காமெடி சொல்லவும் செய்யலாம். ஏன்னா மலையாளத்துலேயோ அல்லது ஈவன் ஹிந்தியிலெல்லாம் கூட பார்த்திங்கன்னா சின்ன ஒரு த்ரெட்லேயே சிரிக்க வச்சுருவாங்க. படம் பூரா சிரிச்சுக்கிட்டு இருந்து அந்த படம் ஓடாமல் போகாது. உண்மையிலேயே நல்ல காமெடி, ஒரு ஹெல்த்தியான காமெடி இருந்தால் அந்த படம் சக்ஸஸ் ஆகும். காமெடிங்கிறது நீங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் காமெடிக்குன்னு ஒரு கற்பனை கதையை யோசிக்கிறது அந்த காலத்து ஸ்டைல். அந்த காலத்தில் என்னென்னா காமெடின்னா உட்காந்து ஒரு டைரக்டர் உட்காந்து இது வரைக்கும் யாரும் பண்ணாத காமெடியிலே யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க ஒரு காமெடி கதையை பண்ணி பெரிய ஆர்டிஸ்ட்டை போட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு காமெடி கதை பண்ணி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். தியேட்டரில் கொடுப்பானா, ஓடிடியில் கொடுப்பானா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இன்றைக்கு உள்ள காமெடி கதையை நீங்கள் யோசிக்கும்போது இன்றைக்கி உள்ள அப்டேட்டடாக வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் சந்திக்கிற மனிதர்களை பற்றி, இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய சில கதாபாத்திரங்களை ஒரு கதாபாத்திரமாக்கி அந்த கதாபாத்திரத்துக்கு ஸ்கிரிப்ட் பண்ணலாம், அல்லது அந்த கதையில் அந்த கதாபாத்திரம் வரலாம். அப்படி நான் நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன் கண்ணால். இதெல்லாம் கதையாக்குனா எப்படி இருக்கும் காமெடியா அப்படின்னு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். அது சில ஷார்ட் ஃபில்ம் எடுத்திருக்கேன், சில பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். சில பேர் பெரிய கதாசிரியர்கள், டைரக்டர்கள்ட்ட போய் நான் டிஸ்கஷன் போகும்போது இதை சொல்லி அதை அவங்க வச்சு ஜெயிச்சிருக்காங்க. அது யார்கிட்ட ஒர்க் பண்ண, எந்த சீன் ஏன் சீனு அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த கதையும் இது வரைக்கும் வராத ஒரு த்ரெட்டில் இருக்கா, இந்த எடுத்துக்கிட்ட ஒரு த்ரெட்டு புதுசாக இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அவ்வளோ பிரம்மாண்டமான படங்கள் வந்துக்கிட்டு இருந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் காமெடின்னு ஸ்கோர் பண்ணி வந்தது எல்லாரும் சொல்லுவாங்க. காதலிக்க நேரம் இல்லை, உண்மை. காசேதான் கடவுளடா, உண்மை. சபாஷ் மீனா, கரெக்டு. பட்டணத்தில் பூதம், ஒரு பேயை கொண்டு அது ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவலாக இருந்தாலும் அந்த பட்டணத்தில் பூதம்ங்கிறதுல ஒரு பெரிய கதையெல்லாம் கிடையாது. ஒரு பூதம் எப்படி ஹெல்ப் பண்ணுது ஒரு லவ்வுக்கு, அந்த பூதத்துக்கும் அந்த மனிதர்கள், அதை பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கும் என்ன பிரச்சனை வருது, அவங்களை எப்படி ஆபத்தில் இருந்து அந்த பூதம் காப்பாற்றுதுன்னு பெரிய ஹிட் பட்டணத்தில் பூதம். அது ஜாவர் சீதாராமன் மிகப்பெரிய ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். அவர் நடிக்க அப்புறம் ரைட்டர் ஆனவர். அவர் அந்த நாள் படம்லாம் ஸ்க்ரீன் பிளே பண்ணவர், குழந்தையும் தெய்வம் பண்ணவர். அவரெல்லாம் எங்களுக்கு முன்னோடி ஸ்க்ரீன் பிளேயில். அவர் அந்த ரோலும் பண்ணார். வீரபாண்டிய கட்டமல்ல கூட சிவாஜி கூட பானர் பண்ண நடிப்பார். அவ்வளோ பெரிய ஜாவர் சீதாராமன்
அந்த பட்டணத்தில் பூதத்தை அவர் சீரியஸான கதைகள் பண்ண ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவர் காமெடியான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி இப்போ ஜெயிச்சார். ஸோ காமெடிங்கிறத நீங்கள் டோட்டலாக உங்களுக்கு பண்ண தெரியல, ஏன்னா பண்ண தெரிஞ்சவங்க கூட உட்காந்து அந்த கதையை நீங்கள் கரெக்ட் பண்ணணுமே ஒழிய, நீங்கள் சொல்லி உடனே எல்லாரும் ஆவுன்னு சிரிக்கிறாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அது காமெடி நல்லா பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனில் சொன்னாங்க. எங்கே சொல்லுங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்தது. சார் காமெடி சூப்பராக வந்திருக்குன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. சொன்னால் அவங்களே சிரிப்பாங்க, கேட்குறவங்க சிரிக்கணும். அது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் நாடகத்துறையிலையும் இருந்ததுனால நாடகத்தில் பயங்கர கிளாப்ஸ் வாங்குற சில காமெடிகள் வந்து படத்தில் ஈடுபடாது. இது வேற ஜேனர், அது வேற ஜேனர். நாடகங்கிறது ஸ்பான்டேனியஸாக ஸ்பாட்டில் அங்கே ஒரு ஆடியன்ஸுக்கு அந்த டைமிங்கில் கரெக்டாக பேசினா சிரிச்சிருவாங்க. ஆனால் சினிமாவில் அது அதே அந்த இடத்துல வர்ற காமெடி சினிமாவிலையும் ஜெயிக்குமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நாடகங்கள்லாம் பார்த்து பின்னால் படமாக வந்தது. எத்தனையோ கம்பெனிகளுடைய நாடகங்கள் படமானாங்க. அதில் சீரியஸான கதைகளை எடுத்துக்கிட்டாங்க. அதில் காமெடி இருக்கலாமே ஒழிய முழுக்க முழுக்க காமெடியாக போட்ட நாடகத்தை சினிமாவாக பண்ணது எனக்கு தெரிஞ்சு எந்த நாடகக்காரர்களும் இல்லை. இருக்கலாம், பின்னால் பாலச்சந்தர் சார் பண்ணார், விஸ்வ சார் பண்ணலையான்லாம் கேட்பீங்க. ஆனால் அதுலேயும் ஒரு அழுத்தமான குடும்ப கதைக்குள்ளே தான் பாலச்சந்தர் காமெடி பண்ணார் ஒழிய முழுக்க முழுக்க காமெடியாக பண்ண அவர் ஜெயிச்ச நாடகங்கள் இருக்குமான்னு தெரியல. மேஜர் சந்திரகாந்தா இருக்கட்டும், முதல்ல மெழுகுவர்த்திகள்னு ஒரு நாடகம் போட்டார், சர்வர் சுந்தரம்னு ஒரு நாடகம் போட்டார், அப்புறம் விசு கூட சீரியஸான நாடகங்கள்லாம் போட்டார். அது காமெடி பஞ்ச் இருக்குமே ஒழிய ஃபுல் லெங்த் காமெடியாக நாடகத்தை போட்டு தேட்டரில் நாடக கொட்டகையில் வயிறு ஒழுங்க சிரித்து அதுக்கப்புறம் அது படமாகும்போது அதுக்கு வேறு மாதிரி காமெடி மாறணும். இன்றைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு என்ன இருக்கோ அதை மாற்றணும். அப்போ காமெடி ஆக்டர்ஸும் மாறும். வேறு சினிமா வேறு, சினிமாவில் கட் பண்ணி எடுப்பாங்க, ஸ்பான்டேனியஸாக பேச முடியாது. அதனால் நாடகத்துக்குன்னு ஒரு காமெடி இருக்குது, சினிமாவுக்குன்னு ஒரு காமெடி இருக்குது. சினிமாவுக்குன்னு ஒரு காமெடியை நீங்கள் யோசிக்கும்போது அந்த காமெடி வந்து சீனில் காமெடி வரலாம், ஆனால் கதையே ஒரு காமெடி த்ரெட்டை பிடிக்கணும். அதுதான் வெற்றியின் ரகசியம். அந்த த்ரெட்டு, அந்த பேஸாக இருக்கக்கூடிய அந்த கதையே ஒரு வித்தியாசமான காமெடி கதையாக இருக்கணும். அப்போ சீன் வந்து கொட்டும். அப்படி தான் நீங்கள் வெற்றி பெற்ற படங்களை பூரா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் சொன்ன எத்தனையோ உள்ளத்தை அளித்தாங்கிறது சபாஷ் மீனாவினுடைய சாயல். ப்ரொஃபஸருங்கிற ஒரு ப்ரொஃபஸருங்கிற ஒரு ஹிந்தி படத்தை தான் நடிகர்னு அப்படியே எடுத்தாங்க. அதே மாதிரி காசேதேவன் கடவுளோட காதலிக்க நேரம் இல்லை, இது ஏதாவதுனுடைய ஒரு பாதிப்பு இருக்கும், இல்லாமல் இருக்காது, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இங்கிலீஷ் படத்தை எடுப்பாங்க, அது அப்படியே தமிழில் இந்தியன் நேட்டிவிட்டியில் பண்ண முடியாது, அதனால் அந்த பேஸை எடுத்துக்கிடுவாங்க. இது மேட்டர் நல்லா இருக்கான்னு இந்தியனைஸ் பண்ணுவாங்க. இங்கே உள்ள ஸ்க்ரீன் பிளே வேறு, ஃபாரினில் இருக்கிற ஸ்க்ரீன் பிளே வேறு. ஏன்னா அவன் வெறும் காமெடி ட்ராக்லேயே ஒரு காமெடியனை வச்சே படம் பூரா பண்ணிவிடுவான். இங்கே காமெடியில் சென்டிமெண்ட் வேணும், ஒரு லவ் வேணும், ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் வேணும், இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங். ஸோ இங்கே காமெடி கதையை நீங்கள் யோசிக்கும் போது அந்த த்ரெட்டே காமெடியாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சும்மா ஜெனரலாக ஒரு த்ரெட்டை எடுத்துக்கிட்டு கூட அதில் சீன் காமெடியாக ப்ரில்லியண்ட்டாக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா டோட்டலாக காமெடி ஆகிடும். அப்படி நிறைய படங்கள் நான் உங்களுக்கு உதாரணம் சொல்ல முடியும். அந்த படங்களை நான் ஏன் சொல்ல முடியலைன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தை நீங்கள் பார்க்காம நான் பேசுகிறத மட்டும் கேட்டுட்டு போனீங்கன்னா அதை ரசிக்க முடியாது. அப்போ எத்தனை படத்தை நான் சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க? யூடியூப்லேயோ இதில் இருக்கோ, அமேசானில் இருக்கோ, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கோ, அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் ஆர்டிஸ்ட் பூராமே நோன் ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அல்லது இப்போ நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். நோன் ஆர்டிஸ்ட்டை வச்சு காமெடி பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறது ஈஸி. அது நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ப்ரெசிடென்ட். புதுமுகங்களை வச்சு பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அது தைரியமாக பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சா ட்ரெண்ட் செட்டர் ஆவீங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆக பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு காமெடி ட்ராக் நீங்கள் பண்ணுறதோ, காமெடி கதை பண்ணுறதோ, அந்த ஆர்டிஸ்ட் அதை ஒத்துக்கணும். அடுத்த ப்ராப்ளம், அவங்க என்ன இன்றைக்கி இருக்கக்கூடியதில் எல்லாருமே ஆக்ஷன் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் இவ்வளோ ஃபுல் லெங்த் காமெடி நான் பண்ண மாட்டேன்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம்னா, அது கேட் ஆன் த வால். ஒருவேளை அந்த படம் காமெடி பிரமாதமாக ஓடி பெரிய ஹிட் ஆகலாம், அல்லது தோத்துடலாம். காமெடிங்கிறதுக்கு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பயம் கூட. அது அவங்களால காமெடி பண்ண முடியாதுன்னு இல்லை, ஒருவேளை இது வெற்றி தோல்விங்கிறது அவ்வளோ உத்தரவாதம் இல்லை. ஏன்னா காமெடி படங்கள் தொடர்ந்து ஒரு 5 படம் ஜெயிச்சிருச்சுன்னா எல்லாரும் அதே படத்தை அந்த ரூட்டில் போவாங்க. காமெடி படம் ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கதையை யோசிக்கும்போது காமெடியான கதைக்கு உண்டான த்ரெட்டை முதல்ல யோசிங்க.
காமெடிக்குன்னு ஒரு த்ரெட் இருக்குது. நீங்கள் அந்த கதையை கேட்டாலே ஒரு நாவல்ட்டி இருக்கும், இது புதுசாக இருக்க அப்படின்னு இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரியும். இந்தியன் ஃபிலிம்லேயே சொல்லிக்கிட்டு இருக்காம ஆங்கில படங்கள்லையும் சொல்லுவோம். ஒரு ஆங்கில படத்தில் கூடிய பொண்ணு அமெரிக்காவில் இருக்கிற இடத்துல யாரோ தெரிஞ்ச ஒரு பொண்ணு, ஒரு ஏழை பொண்ணை வீட்டு வேலைக்கு வர்றவளை அவளை போய் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் அவனுக்கு ஏற்கனவே இங்கே மெட்ராஸில் ஒரு ஒய்ஃப் இருக்குது, அவனுக்கு மாமனார் இருக்கார், மாமியார் இருக்கார். அவன் ஃபாரினில் வந்து அங்கே போய் ட்ரை பண்ணி அவனுக்கு ஒரு கிரீன் கார்டு கிடைச்ச உடனே பொண்டாட்டி அங்கே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அங்கே போய் பேச்சுலர் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணோட தொடர்பாகி கல்யாணம் பண்ணிக்கிறான். மனைவி அவளுக்கு விசா கிடைக்குது, அவள் அமெரிக்கா வரப்போகிறா, அவங்க அப்பாவும் துணைக்கு வராரு, அவருக்கும் ஒரு விசா கிடைச்சிருக்கு, 2 பேரும் வரப்போகிறாங்க. கணவன் மாட்டிக்கிட்டான். ஏற்கனவே இவன் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு அங்கே கல்யாணம் பண்ணியிருக்கான். உண்மையான முதல் மனைவி இப்போ வரப்போகிறான். இப்போ அவகிட்ட என்ன செய்கிறது? அவள்கிட்ட இவளை யாருன்னு சொல்கிறது? ஏன்னா வீட்டிலேயே இருக்கா. அப்போ ஒரு ஐடியா செய்வோம். இவளை நம்ம வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரி, மெய்ட் சர்வெண்ட், அப்பப்போ வருவா, வந்து வீட்டில் சமைச்சு வச்சுட்டு பெருக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு போயிடுவா அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிடுவோம். அவங்க அப்பா இருக்கார், இப்போ கல்யாணம் பண்ணி வாழ்கிற அந்த மெய்ட் சர்வெண்ட்டனுடைய அப்பாவும் இருக்கார். அவர் யாருன்னா, அவர் வந்து இந்த வீட்டு டிரைவரு, அல்லது இந்த வீட்டில் வேலை பார்க்குறாரு, அல்லது எங்கள் பக்கத்தில் ஒரு கிராசரி ஸ்டோரில் வேலை பார்க்குறாருன்னு ஏதாவது பொய் சொல்லி தன்னுடைய லீகல் ஒய்ஃபுக்கிட்ட பொய் சொல்லிடுவோம். இப்போ லீகல் ஒய்ஃபையும் சமாளிக்கணும், மாமனாரையும் சமாளிக்கணும். இதில் என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது வரும். இது கதையில் ஒரு சின்ன லாக் கிடச்சிருச்சு. தன் மனைவிகிட்டேயே ஒரு வேலைக்காரியை, முதல் மனைவியிட்டையே தன்னுடைய 2வது மனைவியை வேலைக்காரின்னு சொல்கிறான். அவங்க மாமனாரும் கூட இருக்கார், இந்த லீகல் ஒய்ஃப் மாமனாரும் இருக்கார், இப்போ கல்யாணம் பண்ண பொண்ணுனுடைய அப்பாவும் இருக்கார், மாமனார். என்ன பிரச்சனை வரும்? இவ்வளோதான் த்ரெட்டு. இதுக்கப்புறம் இதில் டெவலப் பண்ணும்போது பேசும்போது, சார் ஒருவேளை வந்த இடத்துல அந்த மாமனார் அவர் விடோயர், அந்த முதல் மனைவியினோட அப்பா விடோயர், அவர் இந்த வேலைக்கார பொண்ணை லவ் பண்ணி விரும்பி நான் கட்டிக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு டிஸ்கஷனில் பேசுவோம். கல்லூரியில் படித்த காலத்திலையும் சரி, ஸ்கூலில் படித்த காலத்திலையும் சரி, எனக்கு அமைந்த வாத்தியார்களில் சில பேர் ஹியூமராக பேசுவாங்க. அவங்க இன்னும் என் மனசில் இருக்காங்க. இன்றைக்கும் நான் அவங்க அது ஒரு பாடத்தை கூட கடினப்படுத்தாமல் காமெடியாக கலன்னு சொல்லுவாங்க. அதை இன்னும் என்னால் மறக்க முடியல. கலைஞர்கள், பெரிய இலக்கியவாதிகள், பெரிய அரசியல் மேதைகள், இவங்களுக்கெல்லாம் நகைச்சுவை உணர்ச்சி இருந்தது. எழுத்தாளர்களையும் உண்டு. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைன்னு பேர். அவர் முதுமையில் படுத்து கடைசி டெத் பெட்மாங்க, கடைசியாக படுத்திருக்கும்போது அவர் வாயில் பால் ஊற்றுங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அங்கே ஒரு துணியில் பாலை முக்கி 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 புழிஞ்சு அவர் வாயில் ஒரு பேத்தியோ அவருடைய குடும்பத்தினரோ ஊற்றுறாங்க. முதல்ல யாரும் ஊற்றுறாங்களோ இல்லையான்னு தெரியல. இப்போ ஒரு பொண்ணு, ஒரு பேத்தி போய் தாத்தாவுக்கு நீயும் ஊற்றும் பண்ணோன்னு பாலில் இந்த துணியை முக்கி அப்படி அவர் வாயில் புழியுது. அவர் அப்படியே ஒரு மாதிரி முகத்தை சுழிக்கிறார். உடனே இந்த பேத்தி கேட்டுச்சு, என்ன தாத்தா பால் கசக்குதா அப்படின்னு கேட்டா. அதுக்கு அவர் பதில் சொன்னார், பாலும் கசக்கலை, இந்த துணியும் கசக்கலைன்னார். அவ்வளோ அழுக்கு துணியில் பாலை புழிகிறாங்க. அதாவது அப்படி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டெத் பெட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் சொன்ன உடனே இங்கே இருந்தவங்கள்லாம் சிரித்தாங்க. இதே மாதிரி நிறைய இன்சிடெண்ட் என்னால் சொல்ல முடியும். நான் கிருவானந்த வாரியார் பேச்சிலிருந்து தென்கட்சி சுவாமிநாதன், சாலமன் பாப்பையா, அதுக்கப்புறம் குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், இவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டு வளர்ந்ததுனால அந்த மாதிரி மெச்சூர்டான காமெடி அதாவது யாருமே அதை படத்தில் பயன்படுத்தலை. அதை நீங்கள் படத்தில் பயன்படுத்தலாம், அல்லது அது மாதிரி ஒரு காமெடி வைக்கலாம். ஸோ காமெடி ட்ராக்கை நீங்கள் மெயினாக எடுத்துக்கிட்டு அந்த ட்ராக்குக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை வச்சு ஒரு ட்ராக்கை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சீன் ஆர்டரில் உட்காருனீங்கன்னா எப்போவும் அதான் ஃபார்மேட். அப்போ அந்த காமெடி ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு லெங்க்தியாக இருக்குது, இருந்தாலும் இது பத்தாது. இன்னும் நிறைய உதாரணங்களோடு உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர். வணக்கம். சினிமாவில் வெற்றி வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் DNA சேன பாருங்கள். திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள், வெற்றியின் கனியை பெற்றுக்கொள்ளுங்கள். சினிமாவில்
சினிமாவில் வெற்றி வேணுமா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் DNA சேனல் பாருங்கள். திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள், வெற்றியின் கனியை பெற்றுக் கொள்ளுங்கள். சினிமாவில் வெற்றி வேணுமா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் DNA சேனல் பாருங்கள். திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள், வெற்றியின் கனியை பெற்றுக் கொள்ளுங்கள். வெருளு உந்தரு ஆவ வெற்றி வேண்டுமா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் DNA சேனல் பாருங்கள். திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள். உந்தரு ஆவ வெற்றி வேண்டுமா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் DNA சேனல் பாருங்கள். திரைக்கதை